தற்போதைய அண்மை செய்தி. பொங்கல் தொகுப்பு கொடுப்பதில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே கோட்டூர் பகுதியில் பொங்கல் தொகுப்புடன் இலவச வேட்டி சேலை கொடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். கோட்டூர் பகுதியில் பொங்கல் தொகுப்புடன் இலவச வேட்டி சேலை வழங்கவில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாசில்லா மணி வழங்க கேட்கலாம். மாசில்லா மணி, பொங்கல் தொகுப்புடன் ஏன் வேட்டி சேலை வழங்கப்படவில்லை? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு தமிழகத்தில் உள்ள ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்கும் நியாய விலை கடைகளில் சர்க்கரை 1 கிலோ, பச்சரிசி 1 கிலோ, கரும்பு மற்றும் 3000 ரூபாயுடன் இலவச வேட்டி சேலையும் வழங்கி வருகிறது. இந்த நிலையில் ஆனைமலை அடுத்த கோட்டூர், ஆனைமலை, பொங்காலியூர், மலையாண்டிப்பட்டினம், ஆலியார், அங்கலக்குறிச்சி போன்ற நியாய விலை கடைகளில் பொங்கல் தொகுப்பு மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. அதிலும் ஒரு சிலருக்கு கரும்பு இல்லை என கூறப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு தற்பொழுது எழுந்துள்ளது. தொகுப்பில் சர்க்கரை 1 கிலோ, அரிசி 1 கிலோ பதிலாக 800 கிராம் மட்டும் உள்ளது. 200 கிராம் குறைவான எடையுடன் இருப்பதாகவும் பொதுமக்களிடமிருந்து குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய இலவச வேட்டி சேலைகள் 50% நபர்களுக்கு மட்டும் கொடுத்துவிட்டு 50% நபர்களுக்கு பின்னர் பார்க்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. இதனால் கொடுக்கவில்லை என்பதால் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பொங்கல் தொகுப்பை எதற்கு கொடுக்கிறீர்கள், இதனால் எங்களுக்கு தொகுப்பே வேண்டாம் என ஒரு சிலர் பிடிவாதமாக செலுத்தி வருகின்றனர். இதனால் உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து அனைவருக்கும் இலவச வேட்டி சேலை வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மோனிஷா. மாசில்லா மணி, தகவல்களுக்கு நன்றி.